சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே, இன்னும் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. ஸோ நான் இந்த வாரம் வெளியான படங்களில் பார்த்த 3வது படம். இந்த படம் வந்து நிறைய பேருக்கு டெபியூங்க. ஹரிபாஸ்கர் அவர்கள் நடித்து ரோசியா மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அருண் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. என்ன சூப்பராக இருக்குது, என்ன இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் தான் நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது முன்னாடி சொல்லிட்டேன்னா என்ன இருக்குது, ஸோ என்ன தெரிஞ்சுக்க ஷோக்குள்ள போங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஸோ சிம்பிளா இந்த படத்தோட பிளாட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து வெளிவந்த முத்துப்புரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா காதல் கதை, ஒரு முக்கோண காதல் கதை தான். நம்ம ரஜினிகாந்த் சார், மீனா மேடம், சரத்பாபு சார், இவங்க 3 பேருக்குள்ள ஒரு முக்கோண காதல் கதை இருக்கும். முக்கோண காதல் கதையில என்ன பிளாட்ன்றது உங்களுக்கு ஐடியா வந்ததுன்னா அந்த பிளாட்டு தான் இந்த படம். புரியுதா? அதுல சரத்பாபு சார் மீனாவை லவ் பண்ணுவாங்க, மீனா மேடம் ரஜினி சார் லவ் பண்ணுவாங்க, ரஜினி சார் வந்து சரத்பாபு சார் லவ் பண்ணுவாங்க. அதில் கிடையாது, ரஜினி சார் வந்து மீனா மேடம் தான் லவ் பண்ணுவாங்க. பட் சரத்பாபு சார் என்ன நினைப்பாரு, சரத்பாபு சார் மீனாவை ரஜினி டார்ச்சர் பண்ணி அவர் லவ் பண்ண வைக்கிறாருன்னு நினைப்பாரு. அவரோட தாட் சரியா? அதனால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பரப்போம். அது முத்து படம். பட் ஹவுஸ் கீப்பிங்க இதே பிளாட் தான். பட் இங்க சரத்பாபு தான் ஹீரோ, ரஜினி சார் தான் வில்லன். புரியுதா? தாட் ப்ராசஸ்லாம் எதுவும் மாறாது, அதேதான் ஓகேவா? மாற எதுவுமே மாறாது. இதுதான் பிளாட், சிம்பிளான ஒரு பிளாட், இவ்வளவுதான். பட் இதை ஒரு மொழிநீள கதையா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்றதுல இருந்து நான் முதல்ல சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஆப்வியஸ்லி படத்தோட கேரக்டர்ஸ் தாங்க. ஹரிபாஸ்கர் அவர்கள் ஒரு யூடியூப்ல நிறைய இடத்துல வந்து அவரோட ஹியூமரை தான் நிறைய பார்த்துருப்பாங்க. அந்த சைடு தான் நிறைய பார்த்துருப்போம். ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் சீரீஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அவரோட எமோஷன்ஸ் நிறைய பார்க்கல, அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல நம்ம பார்க்கறது. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எமோஷன்ஸுமே நிறைய இடத்துல இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ படம், டெபியூ ஹீரோ, அவர்கிட்ட இருந்து இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, குறை சொல்ற அளவுக்கு இல்லை. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல இனிமேல் நிறைய அவர் கற்றுக்கிட்டு இன்னுமே நிறைய இடங்கள்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் நல்லா பண்ணுவாருன்ற ஹோப்பு இந்த படம் நிறையவே கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு டெபியூ. 2வது ரோசியா அவர்களுக்கு இது வந்து முதல் படம்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஆல்ரெடியே 2-3 படம். இந்த படத்துல ஒரு நான் சொன்ன மாதிரி 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப ஜாலியான ஒரு எல்லா பசங்களுமே விரும்புகிற ஒரு கேரக்டர் மாதிரி தான். நல்லா பண்ணியிருக்காங்க. குறை எல்லாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. 3வது நான் அந்த படத்தில் சொன்ன அந்த ரஜினி சார் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயன், பிக் பாஸ் இப்போ வந்து போனார்ல, அவர் தான். அவர் நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஒரு முக்கோண காதல் கதையில் இந்த இடத்துல வர எப்பவுமே வந்து கொஞ்சம் சட்டிலாக டவுன் ப்ளே பண்ணி அப்புறம் ஃபைனலாக ஒரு ரிவில்லாம் வரும்ல, அதே தான். அதே அவரோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதை தாண்டி ஹரிபாஸ்கர் அவரோட அப்பா வர இளவரசா இருக்கட்டும், அவங்க அம்மா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், அப்புறம் ஷாரா அவரோட ஃப்ரெண்டாக வர ஷாராவாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஷாரா முடிஞ்ச அளவுக்கும் நம்மள அங்கங்கே சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல அது ஒர்க்கும் ஆயிருக்கு. ஸோ கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேல முடிஞ்ச லெவலுக்கு அதை நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க்கும் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹரிபாஸ்கரோட அந்த காமெடி சென்ஸோட ஜாலியாக அப்படியே போகும். இன்ட்ரோலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சு ஒரு குழப்பத்தோட ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நிறைய உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலாக ஒரு லேக்காக போகிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் கிட்டத்தட்ட ப்ரீக்ளைமேக்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்படிதான் முடியுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முடியும். ஸ்க்ரீன் பிளே கூட ஓகே. 3வது இந்த படத்தோட மியூசிக் வந்து ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்கும், ஒரு சில பாடல்கள் பெருசாக ஒர்க் ஆகல. மேபி அந்த பாட்டை வேற விதமாக ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஒரு சிங்கர் வச்சு ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணும். பட் டிசைன் வரும்போது ஓகே, ரொம்ப போரா இல்லாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி தான். பிஜிஎம்மே ஓகேவா இருந்தது, நல்லா இருந்தது, குறை இல்லை. சினிமாட்டோகிராஃபியுமே ஓகேவா இருந்தது, நீட்டா ஓகேவா இருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். என்ன இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு பழைய பிளாட், ஒரு முக்கோண காதல் கதையில நீங்க கொடுக்க போற ஒரு சின்ன ட்விஸ்ட், ஹீரோ வில்லனையும் மாத்தி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். பட் அதை வந்து ஃப்ரெஷ்ஷா இன்னும் வேற விதமா இன்னும் புதுசா ஏதாவது காமெடியா சிரிச்சு வைக்க ஒரு படம் முழுக்க அட்லீஸ்ட் ஒரு
சேஞ்சுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிரிக்க வச்சு செகண்ட் ஹாஃப்ல பிளாட்குள்ளே போய் ஏதோ ஒரு இடத்துல எமோஷனலாக கனெக்ட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். பிரச்சனை என்னன்னா யார் மேலேயாவது நம்மளுக்கு சே பாவம் அப்படின்னு நம்மளுக்கு தோணாதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும், நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி நம்மளுக்கு தோணாத மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே. ஸோ பெருசாக எமோஷனலாக எங்கேயும் கனெக்ட் ஆகலை. ரெண்டாவது, ஒரு ரோம் காம்னு சொல்லிக்கிற அளவுக்கு எங்கேயுமே ரொமான்ஸோ லவ்வோ எந்த இடத்துலையுமே அந்த ஃபீலும் கொடுக்கல. இது ஒரு காமெடி ஜேர்னரில் வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம் சொல்லலாம். அதுவுமே பெருசாக காமெடியுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஷாரா வர இடத்துல அங்கங்கே காமெடி பண்ண முயற்சி இருக்காரு, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. மற்றபடி பெருசாக அதுவுமே ஒர்க் ஆகிறதுனால நம்மள ஒரு படம் முழுக்க சிரிக்க வைக்கவும் ஆனால் முயற்சிகளும் பெருசாக ஒர்க் ஆகலை. எமோஷனலாக கனெக்ட் ஆகிற போர்ஷனுமே பெருசாக நம்மளுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும். ஓவராலாக இந்த படத்தில் சொல்ல வைத்த பார்த்தோம்ன்றது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு நம்ம வந்து ஜோனர் பிரிச்சாலுமே இங்கே ரொமான்ஸும் கம்மியாக தான் இருக்குது, காமெடியும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ புதுசாக பிளாட்டான்னு கேட்டிங்கன்னா புது பிளாட்டும் இல்லை. சரி, அதை ஸ்க்ரீன் பிளேல டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ டெபியூ மூவி இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பாயிண்ட். ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு மஜாவாக எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் 100க்கு வந்து ஒரு 60 கொடுப்பேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தனால ஹரிபாஸ்கருக்கு இது ஒரு நல்ல வெல்கமிங் மூவியாக தான் இருக்கும். பட் வேர்ட் ஆஃப் மவுத்தும் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு போய் சேருதுன்றதை வச்சு இந்த படம் எப்படி வெற்றி அடையுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். விஜய் ராதகன். வரட்டா மாமே.